தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம். ஆரம்பம் நல்லது. மக்கள் பணியே மகேசன் பணி. ஒரு ஆண்டவனுக்கு தொன்று ஆற்றணும்னா மக்களுக்கு தொன்றாற்றணும், மக்களை மகிழ்விக்கணும், மற்றவர்களை மகிழ்விக்கணும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தானும் உயருவார்கள், தன்னை சார்ந்தவர்களையும் உயர வைப்பார்கள். ஈடு இணையற்ற மனிதர்களாக, மகான்களாக ஒரு காலகட்டத்தில் பிரபலமாவார்கள். மகான்கள்லாம் பிறக்கிறது கிடையாது, புண்ணியவான்கள்லாம் பிறக்கிறது கிடையாது, உருவாக்கப்படுகிறார்கள். மகான்கள் உருவாக்கப்படுகிறார்கள், புண்ணியவான்கள் உருவாக்கப்படுகிறார்கள், தர்மவான்கள் உருவாக்கப்படுகிறார்கள். பல பேரை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். நல்ல ஒரு உருவகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். தனக்கு என்று ஒரு இமேஜை உருவாக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். தன்னை தானே தாழ்த்தி கொள்ளாமல் தனக்குள் இருக்கக்கூடிய விருட்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களும் மகர ராசிக்காரர்கள். சின்னதாக ஒரு பொறி, சின்னதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளவுதான் மகரம் சிகரம் அடையும். ஆனால் இந்த சின்னதாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நம்ம உறவுகள் நம்மளை தடுக்கிறதுக்கு என்ன வேலை வேணாலும் பார்க்கும். அந்த இடத்துல மனம் தளரக்கூடாது. பிள்ளைகளா, என் உறவுகளா, மகரத்தில் பிறந்த சிகரங்களே, உறவுகள் உங்களுக்கு ஏதாவது தப்பு கணக்கு போட்டாலோ, உங்களை சேஃப்டி படுத்தணும்னு ஏதாவது நினைச்சாலோ, சில உறவு தப்பு கணக்கு போடாது, உங்களை சேஃப்டி படுத்த நினைக்கும். ஆனால் அந்த நேரத்திலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மனக்கணக்கு சரியாக இருக்கும். நீங்கள் போடுற கணக்கில் பின்வாங்கக்கூடாது. மகரத்துடைய பெரிய கணக்கு எது தெரியுமா? மனசாட்சி போடுற மனக்கணக்கு தான். உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க மகர ராசிக்காரங்க. நீங்கள் வீட்டு பெண்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, அப்படி தான் சொல்லணும். பெண்களை வீட்டு பெண்கள்னு சொல்லக்கூடாது. என்ன சார் பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃப் அப்படின்னா, அவங்க ஹோம் மேக்கர். எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? ஹோம் மினிஸ்டர். எங்கள் வீட்டுடைய ஹோம் மினிஸ்டர் எங்கள் வீட்டுக்காரம்மா தான், அப்படி சொல்லணும். சும்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஹோம் மேக்கர் இல்லைன்னா வீடு இருக்காது. அதே வேலை பார்க்குற பெண்களாக இருந்தால் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இவங்க இதுவும் ஒர்க்கு தான். வீட்டு வெளியில் போய் ஒரு மிஷினுக்கிட்ட உட்காந்து வேலை பார்த்துடலாம், கம்ப்யூட்டரை கட்டிக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் 10 பேரை சமாளித்து ஒரு பாயசம் வச்சு ஒரு வடை தட்டி ஒரு வீடை பெருக்கி அதை பாத்திரம் கழுவி அதை துணியை மடித்து துணியை காய வச்சு வரவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு, இதெல்லாம் சின்ன வேலை கிடையாது. 10 பேரை சமாளிக்கிறவன் தான் பெரிய மனுஷன். ஒத்த கம்ப்யூட்டர் கட்டிட்டு ஆடுறவங்கலாம் பெரிய மனுஷனாக ஆக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது எல்லாம் மூளை சம்மந்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா உள்ள உணர்வு சம்மந்தப்பட்டது. அப்போ ஹோம் மேக்கர்னு யாரையும் சாதாரணமாக பெண்களை வீட்டில் வேலை பார்க்குறாங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. அவங்க ஹோம் மினிஸ்டர், ஹோம் மேக்கர். அப்படி இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் எதை செஞ்சாலும் அவங்களுடைய அதில் ஆக்டிவ் இருக்கும். அதில் ஏதாவது அவங்களுடைய டிடெக்டிவ், அதில் பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்களை கண்டுபிடிப்பாங்க, அதை சரி செய்வாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரசம் வைக்கிறதா இருக்கட்டும், குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. எத்தனை தப்பு நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் அதை வைக்கிறதுல சிறப்பாக வைப்பாங்க. நான் சொல்கிறது பெண்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம், வீட்டில் இருக்கிற பெண்கள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வெளியில் இருக்கிற வேலை பார்க்குற பெண்கள், வேலை பார்க்குற ஆண்கள், வெளியில் போகக்கூடியவர்கள், விண்வெளியில் இருக்கக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் இருக்கிறவர்கள், அவங்கள இன்னும் அதிகமான பிளான் பண்ணுவாங்க. எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட். இதான் மகரம். சார்
நான் ஒன்று எனக்கு பிடிக்கலைன்னா திருப்பி நான் செய்வேன். அவ்வளோ சீக்கிரம் என் மனசு ஏற்றுக்காது. நான் உடனே கேட்பேன், நீங்கள் மகர ராசியா? ஆமாம். அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்காது. பிடிக்கும் போது தான் அது அவங்களுக்கு திருப்தி ஆகும். அப்படிப்பட்ட மகரத்திற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். இதுவரைக்கும் இந்த சனி பகவான் 7.5 வருஷம் படாத பாடுபடுத்தி வச்சார், வருத்தங்களை கொடுத்தார், உறவுகளை பிரித்து வச்சார். நாம் இப்படியெல்லாம் வாழ்வோன்னு அழகாக ஒரு பிளான் போட்டு வச்சோம், எல்லாத்தையும் போட்டு கலைச்சி விட்டுட்டாரு. கடலில் எப்படி மண்ணில் கடல் மண்ணில் வீடு கட்டி வச்சோமோ, அது கடல் மண்ணுன்னு தெரியாமல் வீடை கட்டி வச்சுட்டோம். அப்போல்லாம் வராத ஆளை ஒரே தடவையாக அடித்து அந்த வீட்டையே காலி பண்ணிடுச்சு. பல குடும்பங்கள் உடஞ்சி போயிடுச்சு. பல குடும்பத்தில் தனி குடுத்தனம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு. குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கை கொஞ்சம் நிர்மூலமாயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்ட மகர ராசிக்கு இப்போ கண்ணீர் துடைக்க காலம் வருகிறது. ஆனாலும் இத்தனை கொடுமைகளுக்கு நடுவே, இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவே கடுமையான உழைப்பு உழைப்பு உழைப்பு, நான் போகிற ரூட்டு கரெக்டுன்னு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களே, இதுதான் உங்களுடைய பலம். நீங்கள் பின்னுக்கு வரல, ஏன்னா முன்னுக்கு போயிட்டுருக்கீங்க, அதனால் பின்னுக்கு வரல. காலம் உங்களை உயர்த்தி தடுக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க தடுக்கிறாங்க, குழப்பங்களை உண்டாக்குறாங்க. எதையும் கலங்காமல் கடவுள் மீது வச்ச பக்தி, உங்கள் மீது வச்ச நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பலம். இப்படி ஒரு பலம், அசுர பலங்க மகரத்திற்கு. அசுர பலம் நாடி நரம்பு புத்தியிலெல்லாம் கலந்துருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்ற வீடுங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த 7.5 சனி விலகுது. அப்படி ஒன்று நடந்துதான்னு கேட்பீங்க. அப்படியே ஒரு பெரிய கஷ்டமோ துக்கமோ நடந்தால் ஆண்டவன் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறான், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போவீங்க. அருணாச்சலேஸ்வரர் நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் போ அப்படின்ட்டு போவீங்க. ஒரு பாரத கதையை உண்டாக்கக்கூடியவர்களுங்க நீங்கள். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கக்கூடியவர்கள். அனுபவ அறிவு அதிகமாக உங்களை வேலை செய்யும். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த 7.5 சனி விலகுது. எல்லளவும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிரமங்களும் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. மீண்டும் உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக போகுது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் சில சூட்சமங்களை கண்டுபிடிங்க. உங்கள் குடும்ப ஒத்துமைகளை பாருங்கள். குடும்பம் நிம்மதியை பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பொருளாதாரத்தில் முன்னேறம் அடைய போகிறீங்க, குடும்பத்தில் ஒத்துமைகள் அடைய போகுது, குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்பட போகுது, இழந்த விஷயங்கள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது, உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட போகுது. எஸ், உறவுகள் புதுப்பிக்கப்பட போகுது. இது கடவுள் ஆசீர்வாதம் பற்ற நேரம், கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கிற நேரம். அவர் அன்பளிப்பு ப்ரெசன்ட் பண்ண போகிறார் உங்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் ப்ரெசன்ட் பண்ணுறாரு நல்ல விஷயத்தை, குட்டான விஷயத்தை, நல்லதை கேட்க வைக்க போகிறார். உங்களுடைய கடுமையான உழைப்பு, கடுமையான தபம், கடுமையான ஒரு எண்ணத்திற்கு நல்லது நடக்க போகுது. கலங்காமல் இருக்கீங்கல்ல, அதாங்க உங்கள் தபம். இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால தாங்க நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நினைக்கிறீங்கல்ல, அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அதாங்க உங்களுடைய பலம். இதே மற்றவங்களாக இருந்தால் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு யோசிக்கணுங்க. பாருங்க, அதான் உங்களுடைய பலம். சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிகிறார். சிவனுடைய அருள். ஒரு துளி திருநீர் எடுத்து விபூதியில் எடுங்க, நெத்தியில் எடுங்க. அந்த விபூதி எடுத்து நெத்தியில் எடுங்க. இந்த பாருங்க, இந்த மோதிர விரலால் திருநீர் எடுத்து இடத்துல வைங்க. பட்டை போடுங்க, மோதிர விரலால் அப்படி ஒரு வைங்க. பளிச்சு நம்ம மைண்ட் வேலை செய்யும். இந்த 7.5 சனி விலகுது. 3வது இடத்துக்கு சனி பகவானுடைய பவர் கிடைக்குது. மார்ச் 6 முதல் உங்களுக்கு முக்காலமும் உணரக்கூடிய தத்துவம் ஏற்படுகிறது. நீங்கள் ஒரு புத்தகம் எழுதக்கூடிய நேரம், வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய நேரம். வாழ்க்கையில் நீங்கள் என்ன கனவு கண்டு வச்சிங்களோ, என்ன நினச்சிருந்தீங்களோ அது நடக்க போகுது பிள்ளைகளா. கொஞ்சம் கூட மிஸ் பண்ண வேண்டாம், நடக்க போகுது.
இந்த ஆகாயமே உங்களுக்கு இறங்கி வரப்போகுது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. மகர ராசிக்காரர்கள் துஷ்டமாக உங்களை யாராவது நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்படி கெத்தாக போய் நிற்க போகிறீங்க. புதிய வாகனங்கள் வாங்க போகிறீங்க. வீடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்க போகுது. பேங்க் லாபங்கள் கிடைக்க போகுது. பேங்க்கில் பண வரவுகள் அதிகரிக்க போகுது. தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளே, இதுதான் டைம், மிஸ் பண்ணாதீங்க. பதுங்கி இருக்க வேண்டாம், எழுந்து வாங்க. உங்களுடைய பேர் ஊர் இந்த பேரும் ஊரும் உங்களை போற்றி புகழப்போகுது. உங்கள் பேர் எல்லா இடத்துக்கும் தெரிய வரப்போகுது. பப்ளிக்கில் நல்ல பேர் கிடைக்க போகுது. சட்ட ரீதியாக சிக்கியிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல டைம். மகரம் சிகரம் அடைய போகிறீங்க. நிச்சயமாக மகர ராசிக்கு அந்த ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கு. ஒரு குருவை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. அந்த குரு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு குரு தரிசனம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை தான் இந்த நேரம். மனசு ஃபுல்லாக குடும்ப சந்தோஷத்துக்காக ஆசைப்படுது. இந்த வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லது நடக்கணும்னு மனசு முடிவு பண்ணிடுச்சிங்க. அதையே நீங்கள் உங்களுடைய கணக்கில் கொண்டு வாங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது நினைக்கிறீங்க, நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும், வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்போ தான் சரியான ரூட். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா, சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க. 5 தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க. இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க. நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டு இருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிந்து வரோங்க, நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.